கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் முதலாவது பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நமக்கு மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து அவருடைய தெய்வீக கிருபையின்படியையும் அவருடைய சித்தத்தின்படியையும் நம் அனைவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு நாளுக்காகவும் இந்த ஒரு வேலைக்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம பார்த்து வரக்கூடிய சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தை மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் எத்தனாவது வாரம்? 20வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரம் ஒரு முடிவு வந்துடலாம். 8th சாப்டர்ல இருக்கோம். 8th சாப்டர்ல செகண்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக 9th சாப்டர் நம்ம டச் பண்ணிடுவோம். ஏன்னா முழுசா அது விஷயங்கள் இல்லை. நம்ம ஏற்கனவே போன வாரம் 8வது அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ சகரியா புஸ்தகத்துடைய பிரிவுகளை நம்ம எப்படி பிரித்தோம் அப்படிங்கிறது ஒரு தடவை மனசுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பாடத்துக்கு போகலாம். 2ஆக பிரித்தோம். அந்த 2ஆக பிரித்த பிரிவுகளை நம்ம 2ஆக பார்க்காம மறுபடியும் ஒரு மேஜர் டிவிஷன்ஸாக நம்ம மறுபடியும் பிரித்து நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மனம் திருந்துவதற்கான ஒரு அழைப்பு, யூத ஜனங்களுக்கு தேவன் கொடுக்குற மனம் திருந்துவதற்கான ஒரு அழைப்பு இருக்கு. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 விஷன்ஸ், 8 இரவு தரிசனங்கள். அது எதில் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1வது சாப்டர்ல ஆரம்பிச்சு 6வது சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 விஷன்ஸ். இது எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட். இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆலயம் கட்டுவதற்கு என்கரேஜ் பண்றதுக்காக தேவன் கொடுத்த விஷன்ஸ் நம்ம பார்த்தோம். 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியோட ஒரு சிலர் வந்தாங்க. அந்த கேள்வியோட வந்தவங்களுக்கு தேவன் கொடுத்த பதிலை நம்ம வந்து பார்த்தோம். உபவாசம் இருந்து நாங்கள் மறுபடியும் பழைய பாரம்பரியத்தை கை கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தேவன் என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டாருங்க. அதெல்லாம் ஒண்ணு எங்கிட்ட இல்லை, யாருக்கு எழுத இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு போன வாரம் நம்ம பார்த்து 8ஆம் அதிகாரத்தில் விடை சொல்லிட்டாரு. இனிமேல் நீங்க அனுசரிக்க வேண்டிய அவசியங்களா கிடையாது அப்படின்ட்டாரு. ஸோ அடுத்தது ஃபியூச்சர் ஆஃப் ஜியோன் அப்படிங்கிற தலைப்பின் தான் நம்ம 8ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா அந்த எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது நம்ம யாருக்கு வழக்கமா பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப விருப்பமா இருக்கோ அதை தான் நம்ம பார்ப்போம். இப்ப நம்முடைய எதிர்காலத்தை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டுங்களா? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, ஓகே. இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம எதுக்கு பார்க்கணும்? இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம ஏன் பார்க்கணும்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிர்காலம் இருந்தா தான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். என்ன திட்டம்னா உலக ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பூமியில இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குரூப், கடற்கரை மணல் அப்படிங்கிற ஒரு குரூப்பா இருந்து ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தா தான் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத இவங்க ஆலயம் கட்டும் போது இருந்து தேவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவங்களுடைய ஃபியூச்சர் கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகணும். அந்த ஃபியூச்சர் சகரியா காலத்திலிருந்து என்ன சொல்ல ஆரம்பிக்குதுன்னா தேவன் இன்னும் 2 வருஷத்துல இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கரெக்டா? 2 வருஷத்துல ஆசீர்வதிக்க போறார். என்ன 2 வருஷம்? புதுசா ஒரு கணக்கு. அங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஆலயம் கட்டுவதற்கு 2 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்ல 7வது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க செஞ்சு தவற சுட்டி காட்டுறதுக்காக தேவன் கொடுத்தவரு 8வது சாப்டர் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதத்துடைய ரிசல்ட், எண்ட் பாயிண்ட், தீம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எருசலேம் எவ்வாறு அழைக்கப்படும், சத்திய நகரம் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் அப்படிங்கிற ரிசல்ட். இப்படி இருந்தா தான் உலக ஜனங்கள் இவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க இல்லையா? சோ இத வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னு கேட்டா ஆலயம் கட்டுற ப்ராசஸ் பழைய ஏற்பாட்டுல ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பேர், இஸ்ரேல் தேசத்துக்கு இந்த பேர் கிடைக்கணும்னா தேவன் என்ன செய்யணும், ஜனங்க என்ன செய்யணும்? இந்த பேர் சத்திய நகரம் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம்ங்கிற பேர் வரணும்னா தேவன் என்ன செய்யணும், ஜனங்க என்ன செய்யணும்? தேவன் எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்க வேண்டும். ஜனங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு ஒர்க் பண்ண வேண்டும். அப்ப ஜனங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் என்ன பண்ண வேண்டும்? கூட்டம் கூட வேண்டாம். மறந்து தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டுறது ஒரு ப்ராசஸ். ஆலயம் கட்டுறது இவங்க வேலை. இவங்க ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் என்ன பண்ணணும்னா இவங்க ஆலயம் கட்ட விடாம தடுக்கிறவங்களை மீறி இவங்களை கட்ட வைக்கணும். அப்படின்னு என்ன கொடுக்கணும்? தீர்க்கதரிசிகளை கொடுக்கணும். அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்கதரிசனம் தான் நம்ம 6வது சாப்டர் வரைக்கும் நம்ம வரிசையா பார்த்தோம். 6 சாப்டர்ல 8 இரவு தரிசனம் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன நோக்கத்துக்காக பார்க்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட், அவங்களுடைய ஆசீர்வாதம் அதற்காக தான் பார்க்கப்பட்டுச்சு. சோ சகரியா வீட்டிலிருந்து
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பீரியட் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் இருந்தாங்க. எப்படித்தான் இருந்தாங்க? சமாதானம் உள்ளவா இருந்தாங்க, ஆசீர்வாதமா இருக்கும்படி தேவன் செஞ்சாரு, நன்மை செய்யும்படி செஞ்சாரு. ஒரு ப்ராபசியில சொன்னாரு, இஸ்ரவேலுடைய வீதிகள்ல தாத்தா பாட்டிகள் நடந்து போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகமான ஆயுசு அவங்களுக்கு கிடைக்கும், சந்ததி பெருகும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து, அதாவது சகரியாவுடைய பீரியட்ல இருந்து ஆசீர்வாதமா தேசம் இருந்துச்சு. எது வரைக்கும்னா ரோமர்களுடைய ஆட்சி வர வரைக்கும். ரோமர்களுடைய ஆட்சி வந்த உடனே இந்த நிலைமை மாறி போச்சு. ஏன்னு கேட்டா ரோமர்கள் அவங்க ஒண்ணும் பண்ணல, ஜனங்கள் மாறிட்டாங்க. ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க? எப்படி மாறிட்டாங்க? வாசிக்கலாம் மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. தேவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. சோ தேவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிக்குது. வாசிக்கலாம் சகரியா 8ஆம் அதிகாரம் 16, 17. சகரியா 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இத அவங்க செய்யல. அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இத அவங்க செய்யல. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல? உண்மையை பேசல. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல். அவங்களால முடியல அது செய்யறது. ஒருவனும் மற்றவருடைய இருதயத்திற்கு தீங்கு நினைக்காம இருக்க முடியல. பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். பொய்யானையின் மேல் என்ன படாதீங்க? பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். தேவன் டைரக்டா சொல்றாரு, இதெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். தேவன் வெறுக்கிற காரியங்கள் இவங்க செஞ்சா இவங்க நிலம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? மாறிடுது. அப்ப எப்ப ஒழுங்கா இருந்தாங்கன்னா, ஆலயம் கட்டப்படுறப்ப இருந்த அதே நிலைமை ஆலயம் கட்டி முடிச்சு அப்படியே கொஞ்ச காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா இவங்க இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் விட்டு விலகின உடனே ரோமர்கள் மூலமா துரத்தி அடிக்கப்பட்டாங்க. கரெக்டா? எந்த வருஷம்? கிமு 70 சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை மறுபடியும் தேவன் ரெண்டு விஷயம், ஒன்னு தேவன் செஞ்சாரு, இன்னொன்னு ஜனங்க செய்யும். என்ன செஞ்சாரு தேவன்? மறுபடியும் கூட்டி சேர்த்தாரு. இந்த ஜனங்களை வச்சு இஸ்ரேல் தேசத்தையே ஒரு ஆலயமா கட்ட போறார். நமக்கு ஃபியூச்சர் தேவன் கூட்டி சேர்க்க போறார். இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயமாக கட்டி தேசமே நாளைக்கு ஒரு ஆலயமா மாறப்போகுது. ஏன்னா தேவன் அங்கதான் வாசமா இருப்பார். கரெக்டா? சோ தேவன் வாசமா இருக்கிற இடம் தான் ஆலயம். அந்த மாதிரி உலகத்துல தேவன் நாளைக்கு வாசமா இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் தேசத்தை ஆலயமா மாத்தோம்னா ஜனங்கள் எல்லாரும் முதல்ல தேசத்துக்குள்ள வந்து சேரணும். அந்த பொறுப்பை யார் எடுத்துக்குவா? தேவன் எடுத்துக்குவார். எப்படி கூட்டம் சேர்ப்பாரு? முதல்ல மீன் பிடிக்கிறவங்க, அப்புறம் வேட்டைக்காரர், இன்னும் பாதி பேர் வரல, அடுத்தது வெடிகுண்டுக்காரர் போய் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி எடுத்து வருவாங்க. அது கொஞ்ச காலத்துல நடக்கத்தான் போகுது. அப்படி நடக்கும் போது அவர்கள் இதுவரைக்கும் அனுசரிச்சு இருந்த எந்த விதமான பாரம்பரியத்தையும் இனிமேல் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன செஞ்சா போதவங்க? வாசிங்க சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும். இதுவரைக்கும் நீங்க துக்கப்பட்ட எல்லா நாட்களும் உங்களுக்கு என்னவா மாறிடும்? மகிழ்ச்சியாகவும் மாறும், சந்தோஷமாக மாறும், நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். நல்ல பண்டிகைகளாக என்ன இருக்குமா? மாறி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவன் சொல்லிட்டார். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? உங்க உபவாசத்துல நீங்க சிநேகிக்க வேண்டாம். எதை சிநேகிச்சா போதும்? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் சொல்லி இந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க சடங்குகள் இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சோ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சா? இனிமேல் நடக்க போதா? இனிமேல் தான் நடக்க போகுது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் ஃபுல்லா தேசத்துக்கு திரும்பி வரல. இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு ஆலயமாக மாறல. ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? வந்தாச்சு. இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ரைட்? இப்பதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த தேசம் ஃபைனல் ரிசல்ட் என்ன பார்த்தோம்? இந்த தேசம் ஃபைனல் ரிசல்ட் சத்திய நகரம் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமா மாறணும்னா இந்த ஜனங்களோட சேர்ந்து தேசமும் ரட்சிப்புக்குள்ள வரும். கரெக்டா? ஒட்டுமொத்த உலகமும் ரட்சிப்புக்குள்ள வரணும். ஒட்டுமொத்த உலகமும் ரட்சிப்புக்குள்ள வரணும்னா அதுக்கு ஒரு ரட்சிப்பின் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் தான் எங்க இருக்கு? நம்ம போன வாரம் படிச்சு முடிச்சோம்னா சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு முடிச்சோம். கரெக்டா? படிக்கல, படிச்சு முடிச்சிட்டு வீட்டுல போய் முடிச்சிட்டோம் இல்லையா? படிச்சோமா படிக்கிறீங்க தயங்குறீங்க, ஹோம்ஒர்க் வேணும். அதனால என்ன பிரச்சனை இருக்க? ஐயோ மறந்து வச்சிருக்கிறது இடையில ஒருத்தர் ஞாபகப்படுத்திருந்தீங்க அப்படித்தானே? சரி, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா? இன்னும் சொல்லு. இல்ல
அருமையான ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்க்க வேண்டிய காரியங்களை நம்ம பார்க்கணும். இதுல ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த வசனத்துடைய ஆர்டர்லயே யார் யார் எப்பப்ப ரட்சிப்புக்குள்ள வர போறாங்க ஆர்டர் இருக்கு. கண்டுபிடிக்கலாமா? முதல்ல 19ஆம் வசனம். சரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போம். சோ இது கிளியர். நம்ம என்ன பார்த்தோம், என்ன process இருக்கு. அடுத்து ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாரு. சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் தான் சொல்லணும். சத்தியத்தையும் சமாதானத்தையும் நீங்க சிநேகிங்கன்னு சொல்லி ஒரு குரூப் தான் சொல்லணும். இந்த குரூப் யார்? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரட்சிப்புக்குள்ள வர போறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரட்சிப்புக்குள்ள வர போறாங்க. அடுத்து ஃபுல்லா படிச்சிடலாம். நெக்ஸ்ட் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள். இந்த குரூப் இல்லாம, எந்த குரூப் இல்லாம? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கன்னு சொன்ன குரூப் இல்லாம இன்னும் ஜனங்கள் அநேகம் பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த குரூப் யாருன்னு தெரியல. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் 21. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? ஒரு குரூப் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் இன்னொரு பட்டணத்துக்கு போய் சேனைகளின் கர்த்தரை தேட போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப சேனைகளின் கர்த்தரை எங்க தேட போவாங்க? எங்க போவாங்க? எங்க போவாங்க? பதில் சரியா வரல. எங்க போவாங்கன்னா ஆலயத்துக்கு தான். உலக ஜனங்களுக்கு எது ஆலயம்? இஸ்ரேல் தேசத்தை ஆலயம். ரைட். போவோம் பாருங்கள் என்று சொல்வார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும். இது ஒரு குரூப். இந்த குரூப் யாரமா? அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் சேனைகளின் கர்த்தரை தேடவும். எருசலேமிலே நோட் பண்ணிக்கோங்க. சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அப்ப எல்லா ஜனங்களும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? தேவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. தேவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? எருசலேம்ல இருக்காரு. கண்டுபிடிச்சிருவாங்க. இதான் நம்ம இஸ்ரேல் ப்ராபர்ஸ் சப்ஜெக்ட்ல பாப்போம். பேசிக் எடுக்கிறப்ப தேவன் இஸ்ரேல் ஜனத்தை வச்சிருக்கிறது எப்படின்னா தான் யாருங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ அந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இந்த ப்ராசஸ்ல எல்லா ஜனங்களும் வருவார்கள். அந்த தேசம் தான். அந்த நாட்கள்ல தான் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரி 10 மனுஷர். பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரி எத்தனை மனுஷர்? எத்தனை மனுஷர்? 10 மனுஷர். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல். ஒரு யூதன் எங்க இருப்பான்? இஸ்ரேல் தேசத்துல. அவனுக்கு என்ன இருக்கு? வஸ்திரம் இருக்கு. வஸ்திரத்துக்கு தொங்கல் வேற இருக்கு. அந்த வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு உங்களோடு இருக்கிறார். கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவன் யார் கூட இருக்காரு? உங்க கூட தான் இருக்காரு சொல்லிட்டு அவங்க பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க. யார் பின்னாடி யார் போவாங்க? வஸ்திரம் போட்டிருக்கவங்க இந்த ஜனங்கள் பின்னாடி போவாங்க. கரெக்டா? சொல்லுங்க. வஸ்திரம் போட்டிருக்கவங்க பின்னாடி இந்த ஜனங்க போவாங்க. ஃபாலோ பண்றதுக்கு போவாங்க. ரைட். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எத்தனை குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க? 5 பேர். 5 குரூப். ரைட். சொல்லுங்க. முதல்ல ஆரம்பிக்கலாமா? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகின்னு சொல்லி தேவன் யாரை சொல்றது வாய்ப்பு இருக்கு? இஸ்ரேல். சரி. அடுத்து இன்னும் அநேக ஜனங்கள் அநேக பட்டணங்களில் குடிகள் வருவாங்க. இது யாரு? அவங்களதான். தேசத்துக்கு வராதவங்க. அப்ப மேல சொன்ன குரூப் யாரா இருக்கும்? தேசத்துல ஏற்கனவே இருக்கிறாங்க. ரைட். ஏற்கனவே இருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், வெளியிருந்து உள்ள வரக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். புரியுதா? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல இன்னும் ஜனங்கள் அநேகம் பட்டணங்களில் குடிகள் இருந்து. அப்ப நிறைய ஊர்ல அவங்க இருப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா வரப்பிய போய் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு பட்டணத்துல புறப்படுவாங்க. இன்னொரு பட்டணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தான் வர போறாங்க? எல்லா தேசத்துல இருக்கிற ஜனங்களையும் ஒவ்வொருத்தரா போய் கூட்டிட்டு வரத்தான் போறாங்க. இதுதான் 20, 21. அடுத்த பாயிண்ட், அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகள். எத்தனை வசனம்? 22. அது யாரா இருக்கும்? கட்டாயம் பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள். அதுக்கப்புறம் பாகுபாடு இல்ல, உலக ஜனங்கள். கரெக்டா? சோ ஆர்டர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இஸ்ரேல் தேசத்துல இருப்பவங்க இருப்பாங்க. வெளியிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வர போறவங்க வருவாங்க. எப்படி வருவாங்க?
எல்லா ஊருக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. அடுத்தது யார் வர போறான்னு பாத்தீங்கன்னா, தேவனை தேடும் உலக ஜனங்கள். தேவன் இங்கதான் இருக்காரு என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வசனம் மட்டும் படிக்கலாமா? 22 உலக ஜனங்கள் எப்படி வருவாங்க? 22 சகரியா 8:22 அநேக ஜனங்கள். சோ அநேக ஜனங்கள் வேற வேற குரூப் தான் உலக ஜனங்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதி. அவங்க எப்படிப்பட்ட ஜாதி? பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும். எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை. அப்ப உலக ஜனங்கள் என்ன கண்டுபிடிச்சுவாங்க? தேவன் இங்க தான் இருக்காரு, எருசலேம்ல தான் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த 4 குரூப்னு சொல்றத விட 3 குரூப்பும் ரட்சிப்புக்குள்ள வர போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த குரூப்ல யாருக்கு அடிபணிச்சிருப்பாங்க? அவ்வளவுதான் முடிஞ்சது. உலக ஜனங்கள் அப்படி இங்க இருக்கா? எங்க இருக்கு? யூதர்களை தொங்கல் பிடிச்சிருக்கு கீழே இருக்காங்க. ஓ பின்னாடி போனா கொலை பண்றாங்க. சரி பரவாயில்ல பார்க்கலாம். அதுக்கு தான் ப்ராஃபட்டிக்கலா என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 23ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 8:22 அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகி புறஜாதியாரில் 10 மனுஷர். புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு. சோ அப்படி என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் வந்து யாரை பிடிச்சு போறாங்க? யூதருடைய வஸ்திரம். எதுக்கு பிடிச்சுக்கிறாங்க? தேவன். ரைட், புரிஞ்சா? சோ இந்த process வரிசையா நடக்கணும்னா, வரிசையா நடந்தா தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்குமாமா? பரிஞ்சவட்ட யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரணும்னா ஃபில் பண்ணுங்க, ஃபில் தி பிளாங்க்ஸ். யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் எப்போ வரும்? உபவாசம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி தேவன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் வரும். எப்போ வரும்னா, அதுக்கு தமிழ் பேர் எப்படி இருக்குன்னா ஆகையால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா until அப்படின்னு இருக்கு. until என்ன அர்த்தம்னா, கீழே சொல்ற விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் மேல சொல்ற விஷயம் நடக்காது. கீழே சொல்லிருக்கிற விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் மேல சொல்லிருக்கிற விஷயம் நடக்காது. மேல என்ன சொல்லிருக்கு? யூதாவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வரணும்னா என்னென்ன நடக்கும்னா இப்படி படிச்சுக்கணும். 20ஆம் வசனத்தை படிக்கணும்னா, அவங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா இன்னும் ஜனங்கள் அநேக பட்டணம் குடிகள் எங்க வரணும்? புரியுது? until வரணும். அடுத்தது ஆகையால் அவங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்துக்கு போய் எல்லாரும் வாங்க சொல்லி என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வரணும். இந்த ஆகையாங்கிற இடத்துல அதற்காக போட்டு படிச்ச கரெக்டா இருக்குமா? எதற்காக? யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரணும்னா அதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் தேசத்துக்குள்ள திரும்பி வரணும். ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு போய் என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வரணும். சோ யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சி இருக்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள் சொல்றாரு. அதை சிநேகிக்கணும்னா இன்னும் அநேக ஜனங்கள் பட்டணங்கள் குடிகள் வரணும். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்துக்கு போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். இப்படி கூட்டிட்டு வந்தா, இப்படி கூட்டிட்டு வர விஷயம் இருக்கு இல்லையா? இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இஸ்ரேல் தேசத்துக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். கரெக்டா? இஸ்ரேல் தேசத்துக்குள்ள மட்டும்தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். திருப்பி சொல்லுமா? இஸ்ரேல் தேசத்துக்குள்ள மட்டும்தான் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். இதை உலக ஜனங்கள் எல்லாரும் பாப்பாங்களா? பார்த்துட்டு யாரை தேடுவாங்க? தேவனை. படிக்கலாமா? அப்ப தேவனை உலக ஜனங்களுக்கு காமிக்க போறது யார்? வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கும்னா எல்லா ஜனங்களும் தேசத்துக்குள்ள திரும்பி வந்தா தான் நடக்கும். உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்படி என்ன அர்த்தம்? தேவன் இங்க இருக்காரு எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும். இருள் எங்க? என்டையர் பூமியும் இருள் மூடினாலும் நீதான். அது எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நீ மட்டும்தான் வெளிச்சம். உன் வெளிச்சத்தை தேடி வருவாங்க அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் வரப்ப மத்த உலக ஜனங்களுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு என்ன பேரு? மூன்றாம் உலக போர். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அப்ப உலக ஜனங்கள் என்ன கண்டுபிடிச்சுப்பாங்க? ஓ, வெளிச்சம் கிட்ட இருக்குன்னா இவங்க கிட்ட தான் தேவன் இருக்காரு. சோ எல்லா நாட்டு ஜனங்களும் யாரை தேடி வரப்ப வாசிங்க 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்க. கம்ப்ளீட்டா எல்லா ராஜாக்களும் உன்னிடத்துக்கு தான் வருவாங்க. அப்படி வரும்போது
இது நடக்கணும்னா எல்லா ஜனங்களும் திரும்பி வரணும். 3ஆம் உலகப் போர்ல எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்படி எல்லா ஜனங்களும் தேவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர்கள் ஒரு கருவிகள். அப்படி கருவிகளா செயல்பட்ட ஜனங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த தேச மகிமை ஆயிடுச்சுன்னா உலக ஜனங்கள் என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னா தேவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதைத்தான் ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 25:9. ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நம்ம என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக நம்ம என்ன பண்ணிருந்தோம்? காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இது சொன்னது ஏசாயா இல்ல, சகரியா சொல்லி. சொன்னது ஏசாயா இல்ல, சகரியா சொல்லி. சகரியா சொல்லவே இல்லையா? சகரியா சொல்லவே இல்லையா? 8:22 9:22 அடிச்சிட்டேன். 8:22 படிங்க. சகரியா 8:22. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும். அவர் சொல்லியிருக்காரு. என்னதான் சொல்லியிருக்காரு? எல்லா ஜனங்களும் சேனைகளுடைய கர்த்தரை தேட கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். சரி, வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க? வந்து என்ன பண்ணுவாங்க? வஸ்திரத்தை கூட பிடிச்சுப்பாங்க. கரெக்டா இல்லையா? யாருடைய வஸ்திரத்துங்கள? இப்ப அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். வாசிங்க. சகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகி புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓகே, யார் இந்த 10 மனுஷர்? ஏன் 10? புறஜாதியார் 10 பேர் வருவாங்களா? ஒட்டுமொத்த உலகத்துக்கு 10 பேர் வச்சா கரெக்டா இருக்கும். 10 அடையாளம் முழுமை. 10 முழுமையா? நான் கேள்விப்படுகிறேன். 10 ஒரு இன்டெஃபினிட் நம்பர். ஆஸ் பர் பைபிள் 10 இன்டெஃபினிட் நம்பர். அப்படின்னு கேட்டீங்களா? எதுக்கு மதிப்பு தெரியோ அந்த விஷயத்தை தேவன் சொல்றதுக்கு 10 நம்பர் யூஸ் பண்ணுவார். இவ்வளவு பேர் தான் வருவாங்க, நமக்கு கணக்கு இல்லை. இவ்வளவு பேர் தான் வருவாங்க, கணக்கு இல்லை. ஆனா தேவன் சொல்லணும். எப்படிதான் சொல்லுவாரு? 10 வயசு தான் சொல்லுவாரு. எக்ஸாம்பிள் 10 புடலங்கள், 10 பட்டணம், சாரி 10 கணிகைகள், 10 தாளந்து. இதெல்லாம் நல்லா எடுத்து பாருங்க. அந்த 10 நம்பர் இன்டெஃபினிட் நம்பரா இருக்கும். எத்தனை பேர் இந்த வாய்ப்புல வரப்போறாங்க தெரியாது. அப்ப எத்தனை பேர் வாய்ப்புல வரப்போறாங்க தெரியாத நம்பரை தேவன் எப்படி தண்டிக்க பண்ணுவார்? 10 தண்டிக்க பண்ணுவார். இங்க பாத்தீங்கன்னா கீழே 10 காசு, 10 வெள்ளி காசு, அங்க 10 கட்டளை. இந்த 10 கட்டளை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாமே இன்டெஃபினிட். மேல போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் படத்துல 10 கணிகைகள் யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபையை குறிக்கும். சபைக்கு டெஃபினட்டா தெரியும் நம்பர். எவ்வளவு? திரள் கூட நம்பர் தெரியுமா? அதனால தேவன் 10 நம்பர் யூஸ் பண்றாரு. அடுத்து அந்த பக்கம் 10 தாளந்து. 10 தாளந்துங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எஜமான் கொடுத்த ஒரு கூலி சொல்றத எஜமான் கொடுத்த ஒரு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை 10 பேர் கொடுத்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இயேசுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா ஒழுங்கா சம்பாதிச்சு வருது 1,44,000. அப்ப 10 யார் யார் கொடுக்குறாரோ அவங்க எத்தனை பேர் கொடுக்குறாருன்னு தெரியும். ரைட். அடுத்து 10 வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசு கூட ஒரு இன்டெஃபினிட் நம்பர் தான். அந்த 10ங்களுக்குள்ள எந்த விதமான ஆழ்ந்த கருத்துக்களும் சத்தியங்களும் இல்லை. கரெக்டா? இன்னொன்று சொல்லுங்க, 10 பட்டணங்களுக்கு அதிகாரிகள் சொன்னமா இல்லையா? சோ 10 பட்டணங்கிறது ஒரு 10 பட்டணமா அப்படின்னு பார்த்தா கட்டாயமா கிடையவே கிடையாது இல்லையா? சோ எத்தனை பேர் அப்படிங்கிற டெஃபினட் இல்லாத ஒரு நம்பர் குறிக்கிறதுக்கு தேவன் எப்படி யூஸ் பண்ணுவார்னா 10. இப்ப கூட 10 ஏன் யூஸ் பண்ணிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, எத்தனை உலக ஜனங்கள் இப்படி வருவாங்கன்னு நம்பர் டெஃபினட்டா தெரியாது. ஆனா 10 பேர் யார் தான்? 10 ஒட்டகம் எடுத்துக்கலாம். 10 வெள்ளிக்காசு, 10 ஒட்டகம் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெஃபினிட் தான். 10 ஒட்டகம் மேல் சொல்லுவோம், 10 சத்தியத்துக்கு சொல்லுவோம். சத்தியம் 10 இருக்கு இல்லையே, நிறைய இருக்கு. சோ 10 ஒரு இன்டெஃபினிட் நம்பர். ரைட். இந்த மாதிரி உலக ஜனங்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டா, ஆஸ் பர் ப்ராபசி 10ங்கிற நம்பரை தேவன் யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா எல்லாரும் கட்டாயமா வருவாங்க. எல்லா உலக ஜனங்களும் கட்டாயமா வருவாங்க. எங்க? எதுக்கு? வாசிக்கலாம். ஏசாயா 66
18ஆம் வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். தேவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கார். அடுத்து நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். எங்க இஸ்ரவேல். அதனால இன்னைக்கு இவ்வளவு மகிமையா வழங்கிட்டு இருக்கிறது போல இருக்கு. சரியா? சோ உலக ஜனங்கள் எல்லாரும் வந்து காண்பார்கள். இது இன்டெஃபினிட் நம்பருக்கு தான் 10 கொடுத்திருக்காங்க. பட் 10 பேர் வந்து எதை புடிச்சுப்பாங்க? ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல். இப்பதான் பாயிண்ட் வந்திருக்கோம். வஸ்திர தொங்கலை பிடிப்பது என்றால் என்ன? ஹோம்வொர்க்கை கொடுத்தது இல்லையா? விளக்கமா சொல்லுங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு ஃபார்மாலிட்டி. வஸ்திர தொங்கலை பிடிக்கிறது. எல்லாரும் முக்கியமான நோட்ஸ் எழுதிக்கிறாங்க. ஒரு க்ளூ தட்டுமா உங்களுக்கு? ஏசாயா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஒருவர் தன் தகப்பன் வீட்டாராகிய தன் சகோதரனை பிடித்து உனக்கு வஸ்திரம் இருக்கிறது. உனக்கு என்ன இருக்கு? வஸ்திரம் இருக்குது. நீ எங்களுக்கு அதிபதியாக இரு. நீ எங்களுக்கு என்ன வர? இது என்ன மீனிங்? கொஞ்சம் பக்கத்துல விட்டீங்க. உனக்கு வஸ்திரம் இருக்கு அப்படின்னா வஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்ப வஸ்திரம் இருக்கிறதுனால இங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? நீ எங்களுக்கு என்ன வர அப்படின்னா சுப்பீரியர் அர்த்தம். சுப்பீரியர். இப்ப சொல்லுங்க, யூதனுடைய வஸ்திரத்தங்களை உலக ஜனங்கள் பிடிக்கிறாங்கன்னா உலக ஜனங்கள் யார் சுப்பீரியர்? இஸ்ரேல் ஜனங்கள் சுப்பீரியர். எங்க ராஜ்யத்துல கடற்கரை மணல் தான் எல்லாத்தையும் லீட் பண்ண போதுங்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராபசி போதும். சரிங்களா? அப்ப எல்லா ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கீழே தான். எல்லா உலக ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கீழே தான். கொஸ்டின் பாருங்க, நல்லா பாருங்க. எல்லா உலக ஜனங்களும் நாளைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கீழே தான். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு நம்ம மேல் மாநிலத்துக்கு தான் சொல்றீங்களா? நமக்கு அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை அவங்களோட மேல. இப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட் ரைட். இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, எப்படி ராஜ்யத்துல உலக ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை தேடுறாங்களோ இன்னைக்கு உலகம் முழுக்க நம்மளை தான் தெரிஞ்சுக்குது. யாரை பார்க்கறதுக்கு? தேவனை பார்ப்பதற்கு. கரெக்டா? வசனம் இருக்காது பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவருடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவர் முகம் குப்புற விழுந்து, அவர் நம்மளை பார்த்தா முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவார். அன்பு சகோதரரே, தேவன் உங்க கூட தான் இருக்காரு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே வணங்குவாங்க. வணங்கி அறிக்கையிட்டு போயிடுவாங்க. ஓகே ரைட். இந்த கண்டிஷன் தான் நம்ம இருக்குமா? இப்ப இல்லைன்னா எப்ப? இது இப்பதானே இந்த வசனம் எப்படி 1000 ஆண்டு சொல்லி கடைசியா? இப்பதான். அப்ப இப்ப நம்மளை பார்க்கிற ஜனங்கள் கை எடுத்து கும்பிடணும். அப்படிதான் போட்டுருக்கு. பணிந்து கொண்டு கை எடுத்து கும்பிடணும். எதுக்கு? தயவு செஞ்சு இந்த பக்கமே தயவு செஞ்சு அப்படி இல்லை, நம்மளை பார்த்து தேவன் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல நம்ம இருந்தோம்னா தேவன் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். ரைட்? ஸோ நாளைக்கு உலக ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்க போறாங்கிறதுக்கு ஒரு ப்ராபசியை நமக்கு ஏன் தேவன் சொல்லி கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு நாம உலக ஜனங்களுக்கு இப்படி தான் இருக்கோம். நம்ம கிட்ட வந்து கேட்கணும், பிரதர் என்ன பண்றது, பிரதர் இப்ப விஷயம் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியங்கள் நம்முடைய காதுகளில் ஒழிச்சு கொண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி இல்லவே. அப்ப என்ன தேவன் நமக்கு கொடுக்குறாரு? காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை கொடுக்குறாரு. காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அதுக்காக கொடுக்குறாரு. நம்ம காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை வாங்கிட்டு பழைய காலத்துல இருக்கிற மாதிரி வாழ்ந்தோம்னா அது நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனத்தை கொடுக்காது. இன்னும் நம்ம தேவனுக்கு தெரியுமா? புரியுங்களா? அப்ப உலக ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்னைக்குமே மேலதான். அதனாலதான் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் நல்லாவே ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆசீர்வாதம்? உன்னை வச்சுட்டாப்பா எல்லாமே. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அந்த உனக்குள்ள என்னப்பா? உன்னை வச்சுதான்.
உன்னை வச்சு தான் எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்போ நடக்க போற விஷயம், ஃபியூச்சர். ஆனா இப்பவே நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம ஞாபகம். ஓகே, ஸோ 8ஆம் அதிகாரம் முடிஞ்சது. அடுத்து எங்க போக போறோம், இது என்ன டவுட், நேரம் எங்கே தான் போக போறோம், 9ஆம் அதிகாரம் வகுப்பு நம்பர் 1. ஸோ 9ஆம் அதிகாரம் இதுல எந்த பேர் கீழே வருது அப்படி கொஞ்சம் பாருங்க. கம்ப்ளீட்டா இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லா பார்ட்டையும் முடிச்சுட்டு நம்ம புது செக்ஷனுக்குள்ள என்ட்ரா இருக்கும். கரெக்டா கவர்மெண்ட் பாருங்க. 9 to 14 அதிகாரம் 9 இருந்து அதிகாரம் 14 வரைக்கும் ஒரு தனி செக்ஷன். இந்த செக்ஷன் ஏன் தனியா பிரிச்சிருக்காரு சகரியான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் பார்த்த விளக்கம் வேற, நோக்கம் வேற. அதே சகரியா புத்தகத்தை இனிமேல் பார்க்க போற நோக்கம் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இதுவரைக்கும் நம்ம பார்த்த விளக்கம் என்ன? 1ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் எந்த ஆங்கிள் பார்த்தோம்? தேவன் ஒரு ஆலயமா கட்டி உலக ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா தான் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா சாப்டர் 9ல இருந்து 14 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள், கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்றது யோசிங்க. நம்ம சகரியா 9ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் வரக்கூடிய சில ஃபேமஸ் வசனங்களை மட்டும் எடுத்து பாருங்க, நமக்கு ஞாபகம் வருது. நான் என்ன ஒரு க்ளூ தரேன் உங்களுக்கு, ஒரு க்ளூ தரேன். 3ஆம் உலக போர், 3ஆம் இன்னொன்னு சொல்லணுமா, கழுதை. யார் திட்டுறேன்னு பார்க்கறாங்க, கழுதை கழுதை. சரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்டு கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வந்தார். இயேசு கிறிஸ்து எது மேல வந்தார், கழுதை மேல வந்தார், கழுதை குட்டி மேல வந்தார், கழுதை குட்டி மேல வந்தார் இல்லையா? அப்ப இருக்கு. சரி பார்க்கலாம். கழுதை குட்டி மேல வந்தார். நோ, சப்ஜெக்ட் மறந்து போச்சு. நான் சொல்ல வந்து கழுதை மேலே வந்தார், கழுதை குட்டி மேலே வந்தார். அதான் சரியான பதில். ஓகே சகரியா. இப்ப அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்து உங்களுக்கு, இப்ப அந்த வசனங்களை அப்படி திங்க் பண்ணுங்க. அந்த ஆங்கிளே வேற, வேற ஏதாவது வசனம் உங்களுக்கு சகரியா 12ஆம் அதிகாரத்துல ஏதாவது வசனம் தோணலையா உங்களுக்கு? இது இருங்க, எடுத்து போய் பார்த்து சொல்லிடுறோம். 12ஆம் அதிகாரத்துல வசனம், சிதைக்கப்படுவான், யாரால் எருசலேமை கிளப்புகிறவன் சிதைக்கப்படுவான் வருதா வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் இப்ப நம்ம படிச்சதுக்கு அப்படியே அகைன்ஸ்ட், ஆப்போசிட் சொல்றத விட அகைன்ஸ்ட் ஆப்போசிட் சொல்றது தெரியல, வேற ஒரு கோணம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களை மையப்படுத்துது. அந்த கோணம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப நான் சொன்ன க்ளூ மட்டும் எடுத்துக்கோங்க, அது தலைப்பு. நான் கேட்கிறது அந்த கோணம் என்ன? முதல்ல பாத்தீங்கன்னா கழுதை மேல வருவார், கழுதை குட்டியாகிய மரியின் மேலே வருவாரு. 3ஆம் உலக போர் போட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவேன்னு சொல்றாரு. இஸ்ரேல் மேல யாராவது கை வச்சா சிதைக்கப்படுவான்னு சொல்றாரு. பாயிண்ட் தான். கம்ப்ளீட்டா இப்ப கோணம் எங்க திரும்பினா மேசியாவுடைய வருகை எதிர்பார்ப்பு அப்படி திரும்புது. கரெக்ட். இப்ப இயேசு கிறிஸ்து பத்தின விஷயங்கள் அப்படியே உள்ள வர ஆரம்பிக்குது. இதுதான் சரியானது. கரெக்ட், கரெக்டான. இயேசு கிறிஸ்து எது மேல வருவாரு? கழுதை மேல வருவாரு, கழுதை குட்டியாகிய மரியின் மேல வந்தார். நாட் ஃபர்ஸ்ட் கமிங், புரிஞ்சுக்கோங்க. சோ இயேசு கிறிஸ்து வச்சு தேவன் செய்ய போற விஷயங்கள் தான் சகரியா 9ல இருந்து 14 வரைக்கும். இன்னொரு இன்ஃபர்மேஷன், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ பத்தி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளை ரீகால் பண்றாங்க. புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளை ரீகால் பண்றாங்க. அப்படி ரீகால் பண்றதுல வரக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளும் சகரியா புத்தகத்துல 9ல இருந்து 14 கொடுக்கிற சாப்டர்ல இருக்கு. பாருங்க, சகரியா 9:9 எங்க வருது? மத்தேயு 21:5 வருது. மார்க் புரியலையா உங்களுக்கு? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மத்தேயு 21:5 ரெஃபர் பண்ணிருக்காங்க. அப்புறம் மார்க்ல ரெஃபர் பண்ணிருக்காங்க, லூக்கா, யோவான். மேக்ஸிமம் எந்த புத்தகத்துல சகரியா ரெஃபர் பண்ணிருக்காங்க? ஏன் சொல்ல முடியும்? மத்தேயுடைய நோக்கமே என்ன? மத்தேயுடைய நோக்கம் என்ன? மேசியா இயேசு கிறிஸ்துதான் ப்ரூவ் பண்றது. அப்ப மேசியா பத்தி இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. சாப்டர் 9 to 14 புரியுதா உங்களுக்கு? அப்ப 9ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் அதிகமாக இந்த தீர்க்கதரிசனங்கள் எதற்குள்ள போகுதுன்னு பாத்தீங்கன்னா மேசியா மேசியா மேசியா. அப்படி இப்ப புத்தகத்தை டிவைட் பண்ணா the book of சகரியா என்ன சொல்லுதுன்னா 2 burdens, 2 பாரங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த மேசியா பத்தின இன்ஃபர்மேஷனை
சொல்ல போகுது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் 9ஆம் அதிகாரம் வரைக்கும், ஏன் திடீர்னு இப்ப மேசியா பத்தி வருதுன்னா, ஆலயம் கட்டிட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு உற்சாகம் என்ன, மேசியா கட்டாயமா வருவாங்க, வேணுமா இல்லையா? அப்ப இதை கேட்கக்கூடிய யூத ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆலயம் கட்டும் போதே யார் வருவார் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேசியா வருவார். எப்ப வருவார்னு தெரியல, எப்ப வருவார்னு தெரியல, ஆனா வரப்போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. வரப்போறான்னு தெரிஞ்சு போன உடனே எப்போ வருவார்னு தெரியாம இருந்த ஜனங்களுக்கு அவருடைய வருகையின் காலத்தையும் வந்து இவங்களுக்கு என்ன செய்ய போறார், இவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாங்கிறது சொல்வதற்கு தான் சாப்டர் 9 to 14. அப்படின்னா இந்த 9 இருந்து 14 அதிகாரங்கள் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிவு போகுது? சகரியா 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிவு கேட்கிறேன். கீழே அழகா போட்டு வச்சிருக்காங்க. சகரியாவின் காலத்திலிருந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி கிங்டம், கண்ணுக்கு தெரிகிற அரசாட்சி வரைக்கும் நடக்க போற எல்லா காரியங்களும் 9 to 14. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம ரெண்டுக்கு இடையில இருக்கிறோமா, பின்னாடி இருக்கிறோமா, முன்னாடி இருக்கிறோமா? ரொம்ப கடினமான கேள்வி கேட்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறோமா, இடையில இருக்கிறோமா, நடுவில் இருக்கிறோமா, சென்டர் இருக்கிறோமா? மூணுமே ஒரே கேள்விதான். நம்ம நடுவில் இருக்கோம்னு சொல்லலாம், வெளியே இல்லைன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? அப்படியே கிறிஸ்துடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் the political power of great kings of the world கீழே போகணும். ராஜாக்களுடைய அதிகாரங்கள் கீழே போகணும், கிறிஸ்துடைய பவர் மேல வரணும். இத கண் கூட நம்ம பார்த்துட்டு தெரியுமா? சகரியா காலத்துல கண் கூட பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா கிறிஸ்து வரவே இல்லை, முதலாம் வரியிலே வரல. இப்ப நாம ரெண்டையுமே கண் கூட பார்க்கிறோமா? உலக ராஜ்யங்களுடைய பவர் டவுன் ஆகிறதும் கிறிஸ்துடைய வல்லமை மேல போறதையும் பார்க்கிறோம். இதுவும் இந்த 9 to 14 அதிகாரத்துக்குள்ள இருக்கு. சோ 9 to 14 என்னெல்லாம் இருக்கு? வசனங்கள் இருக்குது, மேசியாவை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு, உலக ராஜ்யங்கள் எப்படி கீழே போகும்போது கிறிஸ்துடைய அரசாட்சி எப்படி மேல வரப்போகுது. வேற எந்த புத்தகத்திலும் இல்லாத இஸ்ரேல் ஜனங்களை பத்தின ஒரு விஷயம் சகரியா 9 to 14 தான் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி நிறைய தீர்க்கதரிசன புத்தகத்தை சொல்லியிருக்கு. எந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு விஷயம் சகரியால மட்டும்தான் இஸ்ரேல் ஜனங்களை பத்தின. அது வேற எந்த புத்தகத்திலும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களை பத்தின கொஞ்சம் அது வேற எந்த புத்தகத்திலும் இல்லை. சரி, இஸ்ரேல் ஜனங்களை பத்தி வேற புத்தகத்தில் இருக்குதா? இஸ்ரேல் ஜனங்களை பத்தி வேற புத்தகத்தில் இருக்கான்னு பாருங்க, சந்தேகத்தை பாருங்க. இருக்க எல்லா புத்தகத்திலும் இருக்கு. அதுல எல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி சகரியால இருக்கு. அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. ஏசாயாவும் இருக்கு. அந்த விஷயம் நம்ம ஒரு கான்செப்ட் ஆணித்தரமா நம்புறது சகரியா புத்தகத்துல தான். அந்த கான்செப்ட் என்னதுங்களா? நானே சொல்லட்டுமா? சரி, வேண்டாம், அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டோம். ஹோம்ஒர்க் வச்சுக்கலாமா? நாங்கள் ஹோம்ல ஒர்க் பண்ண மாட்டோம், இங்கேயே சொல்லுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு குரூப் மீந்து இருப்பார்கள். இந்த விஷயம் எந்த புத்தகத்தையும் புரியுது என்ன சொல்ல? மீந்து இருக்கிற என்ன புரிஞ்சா? 3ஆம் உலக போர்ல எல்லா ஜனங்களும் அழிய மாட்டாங்க, ஒரு குரூப் அப்படியே ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாங்க. பார்த்தோமா இல்லையா? அந்த மீந்து இருக்கிற குரூப் பத்தி இதான் சொல்லுங்க. ரைட். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 9ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கணும்னா 9ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமில்ல? 9ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? முதல்ல 9ஆம் அதிகாரத்தை பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். 9ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னா இஸ்ரேல். சரியான பதில். இல்ல 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 இல்ல. இப்ப சகரியாவுடைய பீரியட்ல யாருடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கு? சகரியாவின் பீரியட்ல யாருடைய ராஜ்யம் நடந்தது? சரியான பதில் என்னங்க? பெர்ஷிய ராஜ்யம். ரைட். இப்ப 9ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பெர்ஷிய ராஜ்யம் முடிவுக்கு வந்து கிரேக்க ராஜ்யம் மேல வருது. பெர்ஷிய ராஜ்யம் முடிவுக்கு வந்து கிரேக்க ராஜ்யம் மேல வருது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா கிரேக்க ராஜ்யம் கீழே போய் எது மேல வரும்?
சொல்லுங்க, ரோமராஜ்யம் மேல வரும். அப்ப ரோமராஜ்யம் கீழே போய் எந்த ராஜ்யம் மேல வரும்? கிறிஸ்துடைய ராஜ்யம். இப்ப எங்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம? கிரேக்க ராஜ்யம் பெர்சிய ராஜ்யத்தை உடைச்சிட்டு எப்படி வருதுங்கிறத 9ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 8 வசனங்கள் என்ன இருக்கிறது? என்னமோ சொல்றீங்க தெரியுது, ஆனா என்ன பெர்சிய ராஜ்யம் டவுன் ஆகி கிரேக்க ராஜ்யம் எப்படி மேல வருது? சிலையில சொல்லுங்க, எனக்கு கரெக்டா சிலையில சொல்லுங்க. எந்த கலர் போய் எந்த கலர், எந்த மெட்டீரியல் போய் எந்த மெட்டீரியல் வருது? வெள்ளி போய் எது வருது? காப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா வருது. ஓகே, சோ இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 8 வசனங்கள் பெர்சிய ராஜ்யம் முடிவடைந்து கிரேக்க ராஜ்யம் மேல வர்றது, சில்வர்ல இருந்து காப்பருக்கு கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஒன்னு அழிச்சாதான் இன்னொரு வருது. ஒன்னு அழிய ஆரம்பிக்கிறத 9ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்கு இந்த ஊர் பேர்லாம் காந்திபுரம், அந்த புறம் இந்த புறம் படிச்ச பழக்கம் போச்சு. இப்ப அதுக்கெல்லாம் சம்பந்தமில்லாத பேர்கள் வரப்போது, அது எல்லாமே தேசத்துடைய பேர்கள் தான். ஓகே, வாசிங்க. ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானது. ஆதிராக் என்ன ராக்கு? ஆதிராக், அது ஆந்திரா கிடையாது. ஆதிராக் தேசத்திற்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான, இந்த பேர் நமக்கு தெரியும். இந்த பேர் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். பாரம் என்றால் என்ன? அது ஒரு பாரம், அழிய போன்னு அர்த்தம். தேவனை அழிய வைக்க போறான்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப தேவன் எதை அழிய வைக்க போறாரு? அங்க 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 ஆதிராக் தேசத்தை அழிய வைக்க போறாரு. தமஸ்கு என்ன பண்ண போறாருமா? அழிய வைக்க போறாரு. ஏன்னு கேட்டா, மனுஷரின் கண்களும் இஸ்ரேலுடைய சகல கோத்திரத்தின் கண்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கும்? என்ன பண்ண போறாரு சொல்லி நோக்கி கொண்டிருக்கும். 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாய் இருக்கும். என்ன மாத்தும்? தமிழ்ல ஆமாத்து இருக்குது, ஹாமாத் அப்படிங்கிறது ஹெச், ஹாமாத். அதே மாதிரி மேல ஆதிராக்ங்கிறது ஹாத்ராக் அப்படின்னு படிக்கணும், ஹெச் தான். தமிழ்ல தான் ஆ போட்டிருக்காங்க. கரெக்டா? சோ ஹாமாத்தும் மிகவும் 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 ஞானமுள்ள தீரு. அப்ப தீருக்கு பைபிள் என்ன பேர் கொடுத்திருக்கு? ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன். அப்ப தீரு சீதோன் என்ன ஆக போகுது? அழிய போகுதுன்னு சொல்லி யார் சொல்றா? தேவன் சொல்லுகிறார். சோ இந்த ஊர்ல என்ன ஊர் பிரதர்? ஹாத்ராக் அப்படின்னு என்ன சொன்னா அசீரியர்களுடைய ஒரு எம்பையர். அதுக்கு தான் ஹாத்ராக். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பேர் ஹாத்ராக். இந்தியா சொல்லுங்க நம்ம. அது அப்படியே பின்னாடி வச்சுக்கோங்க, அப்படியே முன்னாடி வச்சுக்கோங்க, அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது ஹாமாத், தமஸ்கஸ், டயர், சீதோன். இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப நம்ம படிச்ச படம் தான். என்ன பண்ணணும்? ஹாமாத், தமஸ்கஸ், தீரு, சீதோன். இது எல்லாமே லீடிங் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிட்டிஸ் ஆஃப் சீரியா. என்னையா? சீரியா. சீரியா எங்க இருக்கு? அந்த சீரியா எங்க இருக்கோ அதுதான் பெர்சியா. பெர்சியர்கள் வந்து அர்த்தம் பிடிச்சாங்க. பெர்சியர்கள் பாபிலோன் எல்லாம் அசீரியா பூரா தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அசீரியாக்குள்ள சீரியா, கம்ப்ளீட் அசீரியா யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெர்சியா. சோ பெர்சியா இருக்கிற ஒவ்வொரு சிட்டியா அழிய போகிறது. என்னென்ன சிட்டி? ஆந்திரா, ஹாமாத், தீரு, தமஸ்கஸ். தமஸ்கஸ் மறந்துடாதீங்க. தமஸ்கஸ், தீரு, சீதோன். இதெல்லாம் எங்க பக்கம் இருக்குது மேப்ல? ஹாமாத் இருக்கா? அப்புறம் தமஸ்கஸ் எங்க இருக்கு? தேவபர்க் இங்க இருக்கு. அடுத்து டயர். தீர் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. சீதோன காணோம். இதெல்லாம் எதுக்கு பாத்தீங்களா? அசீரியா. அந்த இடம், அந்த இடத்துல பெர்சியர்கள் பிடிச்சி வச்சிருந்தாங்க. சோ பெர்சியா இருக்கிற ஒவ்வொரு லேண்டும் அழிய போகுது. நல்லா கவனிச்சீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து தேவன் ஆரம்பிக்கிறார். மெடிட்டரேனியன் சீல ஆரம்பிக்கிறார். அப்படியே உள்ள தீரு, சீதோன், தமஸ்கஸ், ஹாமாத் எல்லாம் அழிய போகுது. அப்படியே வரிசை. யார் வந்து அழிக்க போறான்னு தெரியல. தேவன் தான் வந்து அழிக்க போறாரு போட்டிருக்கு இல்லையா? ஏன்னா அவர்தான் சொல்லிட்டாரு பாரம். பாரம் அர்த்தம் யார் தள்ளி விடுவாரு? அப்ப தேவன் யாரை வச்சு தள்ளி போட போறாருன்னு தெரியல. சோ தீரு, சீதோன் எங்க இருக்கு பாருங்க. டயர், இது சீதோன், இது வந்து தீரு. தீரு சீதோனை பத்தி சொல்றப்ப அடிஷனல் ஒரு வசனம் தேவன் ஆட் பண்ணிருக்காரு. என்ன வசனம்? ஞானமுள்ள.
ஞானமுள்ள தீரு சீதோன் சொல்லி போட்டிருக்கு. இதுதான் பெர்ஷியன் எம்பையர். இந்த பெர்ஷியன் எம்பையருக்குள்ளதான் இந்த ரெட் பவுண்டரி இருக்குல்ல, ரெட் பவுண்டரி தெரியுதா? ரெட் பவுண்டரி, ரெட் பவுண்டரிக்குள்ள பிங்க் கலர் இருக்கா? என்ன கலர் தெரியுது உங்களுக்கு? ரெட் பவுண்டரி தெரியுது இல்லையா? அதுக்குள்ள இருக்கிறது தான் பெர்சியா. அதுக்குள்ள இருக்கிற சிட்டிஸ் தான் நம்ம படிச்சது. என்ன சிட்டி? தமஸ்கஸ், ஹமாத், தீரு, சீதோன். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள இருக்கு. சரிங்களா? சோ இப்ப தேவன் என்ன பண்ண போறாருன்னா இந்த 4 சிட்டி அழிக்க போறார். எந்த ஆர்டர்ல? ஃபர்ஸ்ட் ஆக்ராக்கு ஒட்டுமொத்த தேசத்துக்கு பேர், அது அப்புறம் பார்க்கலாம். ஹமாத், தமஸ்கஸ், தீரு, சீதோன். எங்க இருந்து ஆரம்பிக்க போறார் தெரியுமா? ஹமாத் அங்கிருந்து ஆரம்பிக்க போறார். ஒரு எல்லோ கலர் லைன் போது பாத்தீங்களா? அது யாரோ போன பாதை. அலெக்சாண்டருடைய இன்வேஷன். அலெக்சாண்டர் உள்ள போகுது. அலெக்சாண்டர் கரெக்டா எங்க இருந்து போந்திருக்காருன்னா இந்த பக்கம் கிரீஸ், தெரியுதா? கிரீக். அங்க இருந்து அப்படியே உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அடிச்ச சிட்டி பாத்தீங்கன்னா ஹமாத். அதுக்கப்புறம் அடிச்சது தமஸ்கஸ். அதுக்கப்புறம் ஞானமுள்ள தீர் எழுதுங்க படிச்சு அலெக்சாண்டர் உள்ள விடாம தடுக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க. அதையெல்லாம் உடச்சிட்டு அலெக்சாண்டர் உள்ள போயிட்டார். இதெல்லாம் தெரியுமா? நமக்கு சரித்திரத்தில் படிச்சிருக்கலாம். ஒரு சிலர் படிக்காட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைபிள் இந்த சரித்திரம் இருக்கு பாருங்க, அது ஆச்சரியம். ஒரு பேரை வரலையே நம்ம படிச்சதுல அப்படின்னு கேட்டா ஹாத்ரா இல்லையா? சோ இந்த ஹாத்ரா அப்படிங்கிறது அசீரியன் எம்பையருடைய ஒட்டுமொத்த பேர், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த மேப் இருக்கிற இடத்துக்கு பேர் ஹாத்ரா அப்படி வச்சுக்கலாம் போதும். சோ எத்தனை சிட்டி இப்ப பார்த்தோம்னா 4 சிட்டி. என்னென்ன? ஹமாத், தமஸ்கு, தீரு, சீதோன். தீரு சீதோனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஞானமுள்ள தீரு சீதோன். சோ இதை அழிக்கிறதுக்கு யார் வரணும் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வராரு. அலெக்சாண்டர் வந்து 1ஆம் வருஷத்துல சொன்னதை ஈஸியா நிறைவேற்றிட்டாரு. அவருக்கு இது எந்த கஷ்டமே இல்லை அடிக்கிறது. ஏன்னா அவர் ஏற்கனவே சின்ன வயசு, போர் செஞ்சு நிறைய பழக்கம் இருக்கு. அவருக்கு வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டை போட கொடுத்தார். அவருக்கு எதிரில் யாருமே வைக்க முடியாது. நேரா கிரீஸ்ல இருந்து மத்திய தரைக்கடல் வழியா உள்ள வந்து முதல்ல என்ன வச்சாருன்னா வாசிக்கலாம் 1ஆம் வசனம். சகரியா 9:1. சகரியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதிராம் தேசத்துக்கு விரோதமானது தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகி பாரம் அப்படின்னு தள்ளி போறாரு. சோ இந்த 2 இடத்தை தள்ளிட்டாரு. மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். இரண்டாவது அலெக்சாண்டருடைய விஷயம்னா தீரு சீதோன். அவருக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு, தீரு சீதோன். ஆனா ஃபர்ஸ்ட் தீரு சீதோன் அடிக்க முடியல. ஏன்னு கேட்டா அவங்க எப்படிப்பட்டவங்க? ஞானமுள்ள தீர்வும் சீதோன். அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு புத்திசாலித்தனமான வேலை பண்ணிருக்காங்க. கரெக்டா? புத்திசாலித்தனமான வேலை எதுக்கு பண்ணிருக்காங்க? அலெக்சாண்டர் தப்பிக்கிறாங்க. முடியுமா? தேவன் சொல்றார் பைபிள்ல, நீ என்ன பண்ணாலும் அடிப்ப. வாசிக்கலாம் மாசம். அவங்க என்ன புத்திசாலித்தனமா பண்ணாங்க தெரியுமா? வாசி. சகரியா 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தீரு தனக்கு அரணை கட்டி. அதான் ஞானம். ஞானம் என்ன பண்ணிருக்காங்க? தீரு அரண் என்பது கோட்டை, மதில் சுவர் கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளில் சேற்றை போல் பசு பொன்னையும் சேர்த்து வைத்து இது ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ என்ன கேட்டாலும் சரி தள்ளி விட்டு சமுத்திரத்தில் அதில் பலத்தை முறித்து போடுவார். அப்ப தீரு பட்டணம் எங்க இருக்கு? லேண்ட்ல இருக்கா? சமுத்திரத்துல. நீங்க மேற்கே படிச்சிருக்கா? எந்த சப்ஜெக்ட்ல பேசிக் சப்ஜெக்ட்ல? எஸ்ஏகியல்ங்கிற பேசிக் சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எஸ்ஏகியல்ல பேசிக் படிச்சிருக்காங்க. எந்த பேசிக் சப்ஜெக்ட்ல படிச்சா? கரெக்ட். சாத்தான் சப்ஜெக்ட்ல எங்க வருதுன்னா இந்த தீர படத்தின் அதிபதி வச்சுதான் சாத்தானை பத்தி படிப்பாங்க. கரெக்டா? சோ தீர் என்ன பண்ணுமா? சமுத்திரத்தில் இருக்கும் அதனுடைய பலத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு? முடிச்சிருக்காரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த தீர் படத்துடைய தீரு சீதோன் படம் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரிஜினலா இருந்தது மத்திய தரைக்கடல் பகுதியுடைய ஓரத்துல. ஒரிஜினல் சிட்டி இருந்தது மத்திய தரைக்கடலுடைய கடற்கரை பகுதியில இருந்தாங்க. அலெக்சாண்டர் வராததுல என்ன பண்ணிருக்காங்க? அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எப்படி ஷிஃப்ட் பண்ணாங்களோ தெரியல. ஆனா அந்த நகரத்தை என்ன பண்ணிருக்காங்க? அழகா ஷிஃப்ட் பண்ணி என்ன அர்த்தம்? புதுசா கட்டி புதுசா ஒரு நகரத்தை கடல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி கட்டி அந்த நகரத்துக்கு என்ன போட்டாங்க? இப்ப அரண். அதனால பைபிள் என்ன சொல்லுதுங்க? ஞானமுள்ள தீரும் சீதோனும் அரணா கட்டி இருக்கும். தேவன் அந்த ஒண்ணுமில்லாம என்ன பண்ணிடுவாரு? செஞ்சிருவாரு. புரியுது உங்களுக்கு? இப்ப
கடலுக்குள்ள போய் சிக்கி கட்டியாச்சுன்னா யார் வர முடியாதம்மா? ஏன் வர முடியாது அலெக்சாண்டர்? குதிரை எல்லாம் கடல் தண்ணியில ஓடாது, கடல் தண்ணியில குதிரை ஓடாது, கடலுக்குள்ள ஓடும். இந்த விஷயம் யாருக்கு தெரியல? தீர்வு பட்டதுனால ஞானம் தான். ஏன்னா சாத்தனோட கம்பேர் பண்ற சப்ஜெக்ட் இல்லது, கட்டாயமா தீர்வு பட்டதுனால ஞானம் தான். இப்படித்தான் என்ன பண்ணிருக்காங்க, அரணான பட்டணத்தை கட்டி அவங்க உள்ளுக்குள்ள கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப அலெக்சாண்டர் உள்ள வரா. ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்க நினைச்சேன், யூடியூப்ல இருக்கு. எப்படி அலெக்சாண்டர் உள்ள வைப்பாரு தீர்வு பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அழகான வீடியோ. அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய போர் ஆயுதங்களையும் மற்ற கட்டுமான பொருளையும் வச்சு கடலுக்கு உள்ள டனல் போட்டு அழகா உள்ள போய், இப்ப அவருக்கு இங்க மதில் சூர் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? லேண்ட் வழியா போனா தான் மதில் சூர் உடைக்கணும். இவரு எங்க போறாரு, உள்ள போறது அழகா குழி தோண்டி நேரம் உள்ள போய் அடிச்சு அத்தனை பேர்த்தி ஒண்ணு எல்லாம் பண்ணி அக்னினால் என்ன பண்ணிட்டாருமா சுட்டு. இந்த விஷயங்கள் இன்னைக்கு சரித்திரத்தில் இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, அலெக்சாண்டர் கேப்சர்ட் டயர் அடிச்சு பாருங்க, ஒரு வீடியோ. ஒரிஜினல் இல்ல, ஒரு அனிமேஷன் போட்டு வச்சிருக்காங்க. அனிமேஷன் தான் இருக்கு, ஒரிஜினல் வீடியோ இல்லை. பாத்தீங்கன்னா ஏன் நான் சொல்றேன்னா, அதை போட்ட வரைக்கும் நம்ம சத்தியம் தெரியாது. ஆனா அவன் போட்ட விஷயம் சரித்திரத்தை பார்த்து, சரித்திரம் சத்தியத்தை கொடுக்க நமக்கு கூட தெரியும். ஏன்னா சத்தியம் நமக்கு தான் தெரியும். புரியுது உங்களுக்கு? பைபிள்ல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்ப எத்தனை சிட்டி அடிச்சு வச்சுப்ப அலெக்சாண்டர்? 4. என்னென்ன? காந்திபுரம், ஹமாத், தமஸ்கஸ், தீரு, சீதோன் எல்லாம் தெரிவிட்டாரு. கம்ப்ளீட் அழிச்சிட்டாரு. அடுத்து எதை அழிக்க போறாருன்னா, சகரியா 9ஆம் அதிகாரம் 5, 6. சகரியா 9ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். யாரை கண்டு? நம்ம அலெக்சாண்டரை பார்த்து பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால். இதெல்லாம் பார்த்தவங்க பயந்து வரலாமா? எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியினாலே மிகவும் பிரலாபிக்கும். சொல்லுங்க, பரவாயில்ல, நல்லா சொல்றீங்க. பிரலாபிக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு ஹோம்வொர்க் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட். காத்சாவின் ராஜா அழிந்து போவார். காத்சாவுடைய ராஜா அவுட். அஸ்கலோன் குடியேற்றி இருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். அஸ்தோத்தில் யார் இருப்பாங்க? வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். பெலிஸ்தியரின் கர்வத்தை அழிப்பேன். அப்ப நெக்ஸ்ட் டார்கெட் யாரா? பெலிஸ்தியர். சோ கம்ப்ளீட்டா பெலிஸ்தியரோட டார்கெட் பூரா தேவன் அழிக்க போறார். இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக சொல்லுங்க? இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக சொல்லுங்க? இல்ல, அது சரியான பதில் தான். எந்த நோக்கத்துக்காக? உலக ராஜ்யங்கள் அப்படியே டவுன் ஆகுது. இப்ப எது டவுன் ஆகுது? பெர்ஷியா டவுன் ஆகுது, கிரேக்கம் மேல வருது. அப்புறம் கிரேக்கம் கீழே போகும், ரோம் மேல வரும். அப்புறம் ரோம் கீழே போகும், ஐக்கிய நாடுகள் சபை மேல வரும். ஐக்கிய நாடுகள் சபை கீழே போகும், கிறிஸ்துடைய ராஜ்யம் மேல வரும். சோ கிறிஸ்துடைய ராஜ்யம் வரப்போவதற்கு ராஜ்யம் அழிக்கிற ப்ராசஸ் தேவன் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அலெக்சாண்டர் இப்ப நம்ம கண்ணுடைய ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தெரியும். ஆனா நேபுகாத்நேச்சார் தேவன் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காரு, என்னுடைய ஊழியக்காரர் அவருடைய வேலையை செஞ்சிருக்காரு. இவரும் அவருடைய வேலையை என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. இந்த பட்டணங்கள்லாம் எங்க இருக்குன்னு நம்ம மேப்ல பார்த்தா கண்டுபிடிக்கலாம். பைபிள்ல படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் இந்த பட்டணங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஹோம்வொர்க் வேணுமா வேண்டாமா? வேண்டாம். இந்த பட்டணம்லாம் எங்க இருக்குன்னு படிச்சுட்டு வந்து ஒரு தடவை சொல்லணும் பட்டணத்துடைய பேரை. தேவன் தாமே நான் மனிதர்கள் ஆசிரியர் பாருங்க. அப்புறம் எப்ப பார்க்க போறோம் நம்மளா? அடுத்தது அப்புறம் நம்ம எல்லாம் எப்ப பார்க்க போறோம்னு கேட்கிறேன். நாளைக்கு சாயந்தரம் எங்க பார்க்க போறோம்? ஆமா.